விவோ மொபைல எப்படி வந்து ஃபேக்டரி ரீசெட் வந்து பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா அந்த வீடியோ பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். விவோ மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் ரீசெட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எரேஸ் ஆல் டேட்டா ஃபேக்டரி ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வரும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே திருப்பி எரேஸ் ஆல் டேட்டா ஃபேக்டரி ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணுறதுக்கான பேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ரீசெட் பண்ணுறதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்படி நீங்கள் வந்து ஃபேக்டரி ரீசெட் வந்து பண்ணுறப்போ உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா வந்து எரேஸ் ஆகிடும். நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்கினப்ப எப்படி வந்து உங்களோட ஃபோன் வந்து இருந்துச்சோ நியூவாக அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் எல்லாமே வந்து இருக்கும். அதனால் எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு வந்து எரேஸ் ஆகிடும். உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே தேவைப்படுது, இல்லை உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் டேட்டா எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு டிவைஸ்லேயோ இல்லை வேறு மொபைலில் நீங்கள் வந்து அந்த டேட்டா எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்து வச்சிடணும். கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரீசெட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வந்துருக்கும். ஏன் ஒன்ஸ் நீங்கள் ரீசெட் பண்ணி எல்லா டேட்டாவும் போயிடுச்சு அப்படின்னா அது திருப்பி நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு தேவையான டேட்டா எல்லாமே நீங்கள் வேறு மொபைலுக்கு ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீசெட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரீசெட் பேஜில் வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து எரேஸ் ஆல் டேட்டா ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து ஸ்க்ரீன் லாக் வந்து போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த லாக்கை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அதை வெரிஃபை பண்ணிட்டு திருப்பியும் எரேஸ் ஆல் டேட்டா அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபேக்டரி ரீசெட் வந்து பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு திருப்பி வந்து ஆன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டேட்டா எல்லாமே வந்து எரேஸ் வந்து ஆயிருக்கும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக விவோ மொபைலை எப்படி வந்து ஃபேக்டரி ரீசெட் வந்து பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.